कि आदिकाल से चली आ रही इस शाश्वत परंपरा को आज देश के यशस्वी प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी गति प्रदान कर रहे हैं। उनके यशस्वी नेतृत्व में देश की गौरवशाली आस्था के प्रति सम्मान व पुनर्स्थापना का कार्य तेजी से आगे बढ़ रहा है। तमिलनाडु की तेनकासी में भगवान विश्वनाथ का एक प्राचीन मंदिर है। तेनकासी का अर्थ है दक्षिण की काशी। पांड्य देश के सम्राट श्री केसरी परशुराम पांड्यन ने काशी से ज्योतिर्लिंग लाकर तेनकासी में स्थापना की। तमिलनाडु में शिवकाशी नामक एक पवित्र स्थान भी है। அனாதி காலமாக பின்பற்றப்பட்டு வரும் இந்த பாரம்பரியத்திற்கு மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த மகா யாகத்திற்கு வேகம் அளித்து வருகின்றார். அவருடைய புகழ்மிக்க தலைமையின் கீழ் தேசத்தின் கௌரவமான நம்பிக்கையின் பால் மரியாதையும் மீளுருவாக்க செயல்பாடுகள். பகவான் விஸ்வநாதருக்கு ஒரு பழமையான ஆலயம் இருக்கின்றது. தென்காசி என்றால் தட்சிண காசி என்று பொருள். பாண்டிய வம்சத்தின் பேரரசன் அரிகேசரி பராக்கிரம பாண்டியன் காசியிலிருந்து சிவலிங்க மூர்த்தத்தை கொண்டு வந்து தென்காசியிலே ஸ்தாபித்தான். தமிழ்நாட்டில் சிவகாசி என்ற பெயருடைய பவித்திரமான தலமும் இருக்கின்றது. काशी और तमिलनाडु में भारतीय संस्कृति के सभी तत्व समान रूप से संरक्षित हैं। भारत में संस्कृत भाषा और तमिल साहित्य सबसे प्राचीनतम साहित्य है। समस्त भारतीय भाषाएं और उनका साहित्य सभी को अपने में समाहित करता है। समावेशी सांस्कृतिक प्रेरणा का यह स्रोत समाज में सद्भाव और समरसता बनाए हुए है। காசி மற்றும் தமிழ்நாட்டிலே பாரத நாட்டு கலாச்சாரத்தின் அனைத்து தத்துவங்களும் கோட்பாடுகளும் சமமான வகையிலே பாதுகாக்கப்படுகின்றன. பாரதத்திலே சம்ஸ்கிருத மொழியை தவிர தமிழ் இலக்கியமும் மிகவும் தொன்மையான இலக்கியங்களாகும். அனைத்து பாரத நாட்டு மொழிகள் மற்றும் அவற்றின் இலக்கியங்களும் அனைவரையும் உள்ளடக்கிய வண்ணம் இருக்கின்றன. அனைவரையும் உள்ளடக்கக்கூடிய இந்த கலாச்சார கருத்தூக்க ஊற்று தான் சமூகத்திலே நல்லிணக்கத்தையும் சமத்துவத்தையும் அமைத்தளிக்கின்றன. भगवान श्री राम की भक्ति के लिए अपना पूरा जीवन समर्पित करने वाले दक्षिण भारत के पूज्य संतों में श्री त्यागराज स्वामी, श्री पुरंदरदास स्वामी दास अरुणाचल कवि की अभी इसी माह प्रतिमा की स्थापना श्री अयोध्या धाम में केंद्रीय वित्त मंत्री माननीय श्रीमती निर्मला सीतारमण के साथ मिलकर के हम लोगों ने अयोध्या धाम में स्थापित की है। इससे पूर्व विशिष्टाद्वैत के प्रवर्तक संत रामानुजाचार्य की प्रतिमा की स्थापना भी अयोध्या धाम में हुई है। और मुझे बताते हुए प्रसन्नता है कि प्रधानमंत्री मोदी जी के मार्गदर्शन और नेतृत्व में 500 वर्षों का इंतजार समाप्त करते हुए अयोध्या धाम में बने श्री राम जन्मभूमि में भव्य राम मंदिर के निर्माण के साथ ही जो 4 प्रमुख द्वार हैं उनके नामकरण जगतगुरु शंकराचार्य मार्ग, जगतगुरु शंकराचार्य, जगतगुरु रामानुजाचार्य, जगतगुरु रामानंदाचार्य
और जगत गुरु माधवाचार्य के नाम पर भी अयोध्या धाम में किया गया है। பகவான் ஸ்ரீராமனின் பக்தியை அடைய தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையுமே சமர்ப்பணம் செய்த தென் பாரதத்தின் வணங்குதற்குரிய புனிதர்களான ஸ்ரீ தியாக பிரம்மம், ஸ்ரீ புரந்தரதாசர், ஸ்ரீ அருணாச்சல கவிராயர் ஆகியோரின் திருவுருவச் சிலைகள் இந்த மாதம்தான் அயோத்தி தலத்திலே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடன் இணைந்து பிரகஸ்பதி குண்ட தலத்திலே நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு முன்னால் அயோத்தியிலே வேதாந்த தத்துவ பாரம்பரியத்தின் விசிஷ்டாத்வைத தத்துவ பேரொளியான புனிதர் ராமானுஜரின் திருவுருவச் சிலையும் ஸ்தாபிக்கப்பட்டது. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வழிகாட்டுதலின் பெயரில் ஸ்ரீ ராம ஜென்மபூமி ஆலயத்தின் 4 வாயில்களிலும் ஜகத்குரு சங்கராச்சாரியார், ஜகத்குரு ராமானந்தாச்சாரியார், ஜகத்குரு மத்வாச்சாரியார், ஜகத்குரு ராமானுஜாச்சாரியார் ஆகியோரின் பெயரால் இனிவருங்காலத்தில் அறியப்படும்.